வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இன்று நள்ளிரவு கடந்து 12 ஆகஸ்ட் 27 முதல் நடைமுறைக்கு வரும் கூடுதல் வரிகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக அமெரிக்கா செவ்வாய்க்கிழமை இந்தியாவுக்கு ஒரு அறிவிப்பை அனுப்பியுள்ளது. உள்நாட்டு பாதுகாப்பு துறையால் வெளியிடப்பட்ட அறிவிப்பில் ரஷ்ய அரசாங்கத்தால் அமெரிக்க தேசிய பாதுகாப்புக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த வரிகள் இந்தியாவுக்கு விதிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க வர்த்தக கொள்கையின் ஒரு பகுதியாக இந்தியா புதிய வரிகளுக்கு இலக்காக மாறியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த ஆவணத்தின் இணைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள வரிகள் 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 27ஆம் தேதி வட அமெரிக்க கிழக்கில் நேரத்தின் நள்ளிரவு 12 மணிக்கு பின்னர் அமெரிக்காவில் பாவனைக்கு இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்கள் தொடர்பாக நடைமுறைக்கு வரும் என்று அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. இன்று நள்ளிரவு என்று கூறப்பட்டாலும் அது இந்தியாவில் இன்று நள்ளிரவு அல்ல. அமெரிக்காவின் EST நேரம் நள்ளிரவு, இந்திய நேரம் மறுநாள் புதன்கிழமை காலை 9:30 மணி. அதனால் இந்த காணொலியை நாம் வெளியிடும் இந்திய நேரம் மாலை 6 மணியிலிருந்து 15 மணி தொடக்கம் 30 நிமிடங்கள் கால அவகாசம் உள்ளது. அதற்குள் எந்த மாற்றமும் நடக்கலாம். இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்ட அறிவிப்பில் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கைக்கு ஏற்படும் அசாதாரண அச்சுறுத்தலை நிவர்த்தி செய்ய நிர்வாக ஆணை 14066 கச்சா எண்ணெய், பெட்ரோலியம் மற்றும் பெட்ரோலிய எரிபொருட்கள், எண்ணெய் மற்றும் அவற்றின் வடிகட்டுதல் பொருட்கள் உட்பட ரஷ்யாவின் தயாரிப்புகளை அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்வதை தடை செய்தது என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் அர்த்தம் அவற்றில் ஏதாவது ஒன்றை இந்தியா இறக்குமதி செய்தால் அதுவும் அமெரிக்க தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக பார்க்கப்படும். இன்று இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்ட அறிவிப்பின் இணைப்பில் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் இந்திய தயாரிப்பு பொருட்களுக்கும் பட்டியலிடப்பட்டுள்ளது. இன்று நள்ளிரவு காலக்கெடுவுக்கு பின்னர் பயன்பாட்டிற்கு அமெரிக்காவுக்கு வரும் அல்லது கிடங்குகளில் இருந்து வெளியே எடுக்கப்படும் எந்த ஒரு பொருட்களுக்கும் வரிகள் பொருந்தும் என்று இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டுள்ள அறிவிப்பு குறிப்பிடுகின்றது. இந்தியாவுக்கு இன்று அனுப்பப்பட்ட இந்த அமெரிக்க அறிவிப்பு இந்தியா கடைசி நிமிடத்தில் ரஷ்ய எண்ணெயை இறக்குமதி செய்வதை கைவிடுமா என்பதை அறிவதை நோக்கமாக கொண்டது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் இந்தியா மீதான 50% வரி நடைமுறைக்கு வருவதற்கு முன்னதாக சிறு தொழில்துறை முனைவோர் மற்றும் விவசாயிகளுக்கு ஆதரவாக பிரதமர் நரேந்திர மோடி திங்கட்கிழமை ஒரு வலுவான அறிக்கையை வெளியிட்ட நிலையில் இது வந்துள்ளது. உள்நாட்டு பாதுகாப்புத்துறை வெளியிட்ட வரைவு அறிவிப்பின்படி இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 50% வரிகளை நடைமுறைப்படுத்த போகின்றது. ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வான்ஸ் NBC செய்தியிடம் ரஷ்யர்கள் தங்கள் எண்ணெய் பொருளாதாரத்திலிருந்து பணக்காரர்களாக மாறுவதை கடினமாக்கவும், உக்ரைனை குண்டு வீசுவதை ரஷ்யா நிறுத்துமாறு கட்டாயப்படுத்தவும் இந்தியா மீது 2வது நிலை வரிகள் உட்பட பொருளாதார செல்வாக்கை பயன்படுத்தியதாக கூறினார். இந்திய வெளியுறவு அமைச்சு இந்தியா தனது தேசிய நலன்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்று அறிவித்தது. ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவது குறித்து ஊகங்களுக்கு பதிலளித்த ரஷ்யாவுக்கான இந்திய தூதர் வினய்குமார் திங்கட்கிழமை இந்திய நிறுவனங்கள் சிறந்த ஒப்பந்தம் பெறும் இடத்திலிருந்து எண்ணெய் தொடர்ந்து வாங்கும் என்று தெளிவுபடுத்தினார். பிரதமர் நரேந்திர மோடி எவ்வளவு அழுத்தம் வந்தாலும் அதை தாங்கும் வலிமையை நாங்கள் தொடர்ந்து அதிகரிப்போம் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். டிரம்பின் வரி விதிப்பில் ஏதாவது மாற்றம் வருமா என்ற பரபரப்பு சூழ்நிலை அடுத்த 15 மணி நேரத்திற்கு இருக்க போகின்றது. அதாவது அடுத்த 15 மணி நேரத்தில் எதுவும் மாறாமல் டிரம்பின் வரி விதிப்பு நடைமுறைக்கு வந்தால் அடுத்து என்ன நடக்கும்? புவிசார் அரசியலில் பெரிய மாற்றங்கள் நடைபெறலாம். இந்தோ பசிபிக்கில் சீனாவை எதிர்க்க தெற்கு ஆசியாவில் அமெரிக்கா மலை போல நம்பியுள்ள இந்தியாவை மெதுவாக அமெரிக்க ஆதரவு நிலையிலிருந்து வெளியேற்ற தொடங்கலாம். இந்தியா மற்றும் சீனா இடையே இடைவெளி குறைந்ததற்கு அமெரிக்கா மட்டுமே ஒரே காரணி அல்ல. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே நெருக்கம் அதிகரிப்பதற்கான பல காரணங்களில் டிரம்பின் முட்டாள்தனமான வரி விதிப்பும் ஒன்று. கடந்த சில மாதங்களாகவே இந்தியா, சீனா ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையே தொடர் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்தன. இந்தியாவின் முக்கிய வர்த்தக கூட்டாளிகளில் ஒருவரான சீனா இந்தியாவுக்கு கடந்த சில ஆண்டுகளாக சில கசப்புகளை இந்தியர்களின் மனங்களில் ஏற்படுத்தியது. ஆனால் ட்ரம்ப் அதைவிட அதிகமானதாகவே இந்தியர்களிடையே கசப்பை விதைத்தார். கல்வான் நிகழ்வுக்கு பின்னர் ஏற்பட்ட கசப்பு தன்மையை நீக்குவதற்கு சீனா முயல்கின்றது. ஆனால் ட்ரம்ப் இந்தியர்களுக்கு அமெரிக்காவின் மீதான கசப்பை அதிகரிக்க ஓவர் டைம் செய்கிறார். இந்த வாரத்தின் தொடக்கத்தில் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்ஜி 2 நாள் பயணமாக டெல்லிக்கு சென்றார். அப்போது இந்தியாவும் சீனாவும் ஒருவரையொருவர் எதிரிகள் அல்லது அச்சுறுத்தல்கள் என பார்க்காமல் கூட்டாளிகளாக பார்க்க வேண்டும் என்று தெரிவித்தார். வாங்ஜியை சந்தித்த பின்னர் இந்தியா மற்றும் சீனா இடையேயான நிலையான, நம்பத்தகுந்த மற்றும் ஆக்கப்பூர்வமான உறவுகள் பிராந்தியத்திற்கு மட்டுமல்லாது உலக அமைதி மற்றும் செழிப்புக்கு மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இது அமெரிக்காவின் குழுமத்திலிருந்து இந்தியாவின் விலகலின் தொடக்க புள்ளி. இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே குவாட் என்ற இந்திய, அமெரிக்க, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலிய வலுவான கூட்டணி சீனாவின் பிராந்திய செல்வாக்கை சமநிலைப்படுத்த முயன்றது. குவாட் நாடுகள் தங்களை ஒரு இராணுவ கூட்டணியாக அல்லாமல் ஒரு முறைசாரா குழுவாகவே முன்னிறுத்துகின்றன. ஆனால் சீனா அதனை தனக்கு எதிரான கூட்டணியாகவே பார்க்கிறது. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையான பதற்றங்கள் அதிகரித்தால் இந்த கூட்டணி வலுவிழந்து இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் செல்வாக்கு அதிகரிக்கும்.
அமெரிக்கா குவாட்டுக்கு எவ்வளவு ஆதரவு வழங்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஜப்பானும் அமெரிக்காவின் 15% வரியால் அதிருப்தியில் உள்ளது. ட்ரம்ப் ஆஸ்திரேலிய பிரதமரை சந்திக்காமல் உள்ளார். தற்போதைய சூழலில் குவாட்டின் எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளது. இந்தியாவும் சீனாவும் பிரிக்ஸ் அமைப்பு மூலமாக அமெரிக்காவுக்கு எதிரான நடவடிக்கையை வழிநடத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இரு நாடுகளும் மேற்கத்திய நாடுகளின் ஆதிக்கத்தை பிரிக்ஸ் நாடுகளை ஒன்றுபடுத்துவதன் மூலம் சமநிலைப்படுத்துகின்றன. அமெரிக்கா நம்பகத்தன்மையற்ற நாடு என்பதை ட்ரம்ப் காட்டி கொடுத்துள்ளார். இந்தியாவும் பல்வேறு உலகளாவிய மன்றங்களில் தந்திரோபாய தன்னாட்சியை பராமரிக்க தற்போது வரை முயன்று வருகிறது. இந்தியா, அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகளுடன் குவாட் போன்ற கூட்டணிகள் உள்ளது. மறுபுறம் சீனா மற்றும் ரஷ்யாவுடன் பிரிக்ஸ் மற்றும் SCO ஆகிய அமைப்புகளுடனும் ஒத்துழைத்து வருகிறது. இந்த தன்னாட்சி தான் சர்வதேச அரங்கில் இந்தியாவை செல்வாக்குமிக்க நாடாக ஆக்குகின்றது. இந்தியா முழுவதும் மேற்கு நாடுகளுடனும் இல்லை, அதே நேரத்தில் சீனாவின் தலைமையிலும் கீழும் இல்லை. தற்போது சீனாவுடன் அதிகரித்து வரும் நெருக்கம் குளோபல் சவுத்தில் இந்தியா மீது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கின்ற கேள்வி உள்ளது. குவாட், ஆசியா மற்றும் சீனா மீது இந்தியாவும் அமெரிக்காவும் ஒத்த கருத்துடன் செயற்பட்டதாக தெரிந்தது. ஆனால் தற்போது அப்படி இல்லை. இந்தியா தற்போது கவனத்துடனேயே நகரும். அமெரிக்காவை இனி இந்தியா நம்பாது. சீனா பொருளாதார வல்லரசாக உள்ளதால் அதன் கையில் மேலோங்கி உள்ளது. ஆனால் ஆசியாவை வழிநடத்துவதற்கான பாதை சீனாவுக்கு எளிதாக இருக்காது. ஏனென்றால் ஆசியாவில் உள்ள அனைத்து நாடுகளும் சீனாவை பற்றி ஒரே கருத்து இல்லை. செய்தியாளர் சந்திப்பில் இந்தியா அமெரிக்காவின் உறவுகள் சவால்களை சந்தித்து வரும் நிலையில் இந்தியாவுடனான இருதரப்பு உறவுகளை சீனா எப்படி பார்க்கிறது என்ற கேள்வி சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் லின்ஜியானிடம் கேட்கப்பட்டது. இதற்கு பதிலளித்து பேசிய லின்ஜியான், இரு நாடுகளின் தலைவர்களிடையே ஏற்பட்ட ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் இந்தியாவுடன் வேலை செய்ய சீனா தயாராக உள்ளது என்றார். இரு நாடுகளும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு போன்ற பல்தரப்பட்ட மன்றங்களில் ஒருங்கிணைப்பு மற்றும் ஒத்துழைப்பை பலப்படுத்த தயாராக உள்ளன. இதன் மூலம் இந்தியா சீனா உறவுகளின் வலுவான மற்றும் நிலையான வளர்ச்சியினை ஊக்குவிக்க முடியும் என்று தெரிவித்தார். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இடைவெளி அதிகரித்தால் அது சீனா மீது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதே மக்கள் மனங்களில் நிலவும் கேள்வியாக உள்ளது. சீன இணையதளமான குவான்சாவில் வெளியான கட்டுரையில் ட்ரம்பின் முதல் ஆட்சி காலத்தில் இந்தியாவுடனான நெருங்கிய உறவின் பலன்கள் இரண்டாம் ஆட்சி காலத்தில் வரிகளால் பாதிக்கப்படலாம். இந்த மாற்றங்களில் சில வழிகளில் சீனா பலனடையலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024-2025 நிதியாண்டில் இந்தியா மற்றும் சீனா இடையிலான வர்த்தகம் $127.71 பில்லியன் இருந்தது. அதே வேளையில் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தகம் $132.21 பில்லியன் இருந்தது. எனினும் இந்தியாவின் மிகப்பெரிய ஏற்றுமதியாளராக அமெரிக்கா உள்ளது. அதே சமயம் சீனாவுடனான இந்தியாவின் வர்த்தக பற்றாக்குறை கடந்த சில வருடங்களாக தொடர்ந்தும் அதிகரித்து வருகிறது. இத்தகைய சூழலில் அமெரிக்காவுக்கான மாற்றாக இந்தியாவுக்கு சீனா இருக்க முடியுமா என்கின்ற கேள்வி உள்ளது. ஆனால் அது எப்போதும் நடக்காது. இதற்கான காரணம் என்றால் சீனா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான நட்பில் எந்த விரிசலும் இருக்க போவதில்லை. சீனாவால் எப்போதும் அமெரிக்காவின் இடத்தை நிரப்ப முடியாது. இந்தியா தான் ஏற்றுக்கொண்டுள்ள பல அணி கொள்கை மூலம் சீனாவுடனான தனது உறவுகளை மேம்படுத்த முயன்று வருகிறது. இந்தியா மற்றும் சீனா இடையே பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் பல்வேறு விவகாரங்கள் பற்றிய கேள்விகள் தற்போதும் உள்ளன. இரு நாடுகளும் 3000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தெளிவற்ற எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன. இதனால் இரு நாடுகளின் இராணுவங்களும் கடந்த சில வருடங்களில் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. இந்தியா நீண்ட காலமாக எல்லை தாண்டிய தீவிரவாதத்திற்கு பாகிஸ்தானை குற்றம் சாட்டி வருகிறது. பாகிஸ்தானுக்கு இராணுவ மற்றும் பொருளாதார உதவிகளை வழங்கி வருகிறது சீனா. இந்தியாவின் குற்றச்சாட்டுகளை பாகிஸ்தான் மறுத்து வந்தாலும் இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய கவலையாக உள்ளது. இந்தியா தலாய் லாமா மற்றும் திபெத்திய அகதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து வருகின்றது. சீனா இதனை தனது உள்நாட்டு அரசியலில் தலையிடுவதாக பார்க்கிறது. இத்தகைய சூழலில் இந்திய பிரதமர் மோடியின் சீன பயணத்திற்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளில் புதிய திசை கிடைக்குமா என்பதில் தான் அனைவரது கவனமும் உள்ளது.